இவருக்கு வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ஸ்ட்ரென்தன் ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர், தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஸ் பைலட்டிங் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் அரியலூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவா மக்கள் மத்தியில கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளா போய் டெஸ்ட் எடுக்க மாட்டோம். அதனால என்ன பண்றாங்க, அரசாங்கமே யாருக்கெல்லாம் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி அரசாங்கமே வந்து டெஸ்டிங் எடுக்க வராங்க. ஸோ அதற்கான பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லயும் அரியலூர்லயும் தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஃபண்டிங் யார் பண்றாங்கன்னா ஜிகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி வந்து அந்த ஃபண்டிங் வந்து பண்றாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டோட ஒரு பகுதியாக இதை வந்து பண்றாங்க. சரியா? மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆர்ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சனே டக்காய்ச்சி இஸ் செட் டு பிகம் ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர். ஜப்பானோட முதல் பெண் பிரதமராக யார் வர போறாங்கன்னா சனே டக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க. இவங்க லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. அதுல ஜெர்மனியோட பிரைம் மினிஸ்டர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு கூட கேட்கிறாங்க. அதனாலதான் நம்ம இதையே தெரிஞ்சுக்கோம். சனே டக்காய்ச்சி லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஎம் சேது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிஎம் சேது அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐடிஐ கல்வி நிறுவனங்களை தரம் உயர்த்துறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் இது. ஸோ அப்கிரேடேஷன் ஆஃப் ஐடிஐஸ். அடுத்தது, as per RBI, which is the top state in UPI transaction intensity. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமா யாரு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கிறது எங்க அப்படின்னா தெலுங்கானா. சரியா? லாஸ்டா, as per elderly in India report by Ministry of Statistics, the percentage of elderly population in Tamil Nadu by 2031. ஸோ எல்டர்லி இன் இந்தியா ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் கரண்டா 13.1% சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்னா 60+ அவங்கள தான் சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்றோம். ஸோ 2031 தமிழ்நாட்டில் எவ்வளவு சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 18.2% இருப்பாங்க. 13% இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, 18.2% இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.